அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம சில கான்செப்ட்ஸ் பார்த்துன்னு இருக்கோம். ஸோ அடியேன் இன்றைக்கி கான்செப்ட்ஸ்னு சொல்லாமல் எக்ஸாம்பிள் சொல்லி அந்த எக்ஸாம்பிளை டெவலப் பண்ணி அப்படியே கடைசியாக கான்செப்ட் போகிறோம். ஸோ அடியேன் டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன். இதில் என்னென்னா நம்ம எது பார்க்குறோம் அப்படின்னா ஏவகாரம் அல்லது ஏகாரம். ஏ அப்படின்னு சேர்க்குறோம் இல்லையா, நாராயணனே அப்படின்னு ஏ சேர்க்குறோம் இல்லையா, அந்த ஏனுடைய விஷயத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒருத்தர் சொன்னார் நான் சமைத்தேன்னு சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார் நானே சமைத்தேன் அப்படின்னு சொன்னார். ஏ சேர்த்துட்டார். நான் சமைத்தேன் ஒருத்தர் சொன்னார், நானே சமைத்தேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார். என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் இருக்குது? என்ன வித்தியாசம் சொல்லுங்க. நானே சமைத்தேன்னா நான் மட்டுமே சமைத்தேன், நான் சமைத்தேன்னா நான் கூட கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வருது. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நானேங்கிறதுல கூட யாரும் இல்லைங்கிறது இங்கே விளக்குற மாதிரி தெரியுது. இந்த ஏ அப்படின்னு சேர்க்கும்போது அர்த்தத்திலே சில விஷயத்தை மாற்றுது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இந்த ஏ அப்படின்றது இலக்கணப்படி, தமிழ் இலக்கணப்படி அதை இடைச்சொல்னு சொல்லுவாங்க. ஏகார இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய விஷயத்தை சொல்லும், பொருள் நிறைய அர்த்தத்தை சொல்லக்கூடியது. தேற்ற ஏகாரம்னு சொல்லுவாங்க, பிரிநிலை ஏகாரம் சொல்லுவாங்க, வினா ஏகாரம், எண் ஏகாரம், எதிர்மறை ஏகாரம், இசைநிறை ஏகாரம், ஈற்றசை ஏகாரம். அதே மாதிரி ஏகாரம் விழிக்கு கூட, விழி அதாவது கூப்பிட்றதுக்கு கூட ஏகாரம் நமக்கு உபயோகமாகுது. தேற்றம், பிரிநிலை, வினா, எண், விழி, அசை, இசை, எதிர்மறை இத்தனை இருக்குது. எதிர்மறை ஏகாரம் கடைசியில் பாருங்க, சகுனி உண்மை சொல்வானே அப்படின்னு நே இங்கே இருக்குது. ஏ இது இப்படி பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா சகுனி உண்மை சொல்ல மாட்டான்னு அர்த்தம். அதனால் அது எதிர்மறையாக அதை உபயோகிக்கிறாங்க. அசை இசை அப்படின்னு ஒன்று இருக்குது. அசை இசைன்னா பாட்டில் சம்டைம்ஸ் செய்யுளில் கடைசியில் வரும் ஏ அப்படின்னு வரும், நடுவுலையும் ஏ. அது அந்த அசைக்கு, அதாவது இந்த பாதபூரணம்னு சொல்லுவாங்க, அந்த பர்டிகுலர் கணக்கு, அந்த கணக்கு வரத்துக்காக ஏ அப்படின்னு சில சமயத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ராமானுஜன் நிறைய பாசுரங்கள் திருவாய்மொழியில் கூட பார்க்கலாம், கடைசியில் ஏ அப்படின்னு முடியும். விழி அப்படிங்கிறது கேசவனே அருளாய், அந்த ஏ சேர்ந்தது கேசவனே அருளாய் அப்படின்னு இருக்குது. நிலமே, நீரே, தீயே, காற்றே, வெளியே அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எண்ணு, நம்பர் சொல்கிறது. வினா அப்படின்னு வருது ஏகாரத்தில். தீயே சுட்டது அப்படின்னா தீயா சுட்டது அப்படின்னு கேள்வி, அது வினா அப்படின்னு போகிறது. ஸோ மேலே ரெண்டு இருக்கு பாருங்க, தேற்ற ஏகாரம், பிரிநிலை ஏகாரம். சங்கின் நிறம் வெண்மையே அப்படிங்கிறது தேற்றம்ங்கிறது அதனுடைய குவாலிட்டியை ஒரு வஸ்துவனுடைய குவாலிட்டியை தேற்றி காமிக்கக்கூடியது தேற்ற ஏகாரம். பிரிநிலை ஏகாரம்னா அது மற்ற வஸ்துக்களை விட எப்படி சிறப்புற்றது, அதை தவிர, அதாவது மற்ற வஸ்துக்களை காட்டிலும் எப்படி அது சிறப்புற்றதுன்னு காமிக்கக்கூடியது பிரிநிலை ஏகாரம்னு பேர். தேற்ற ஏகாரம், பிரிநிலை ஏகாரம் தான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது ரெண்டு மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். தேற்ற ஏகாரம் எக்ஸாம்பிள் என்ன, சங்கின் நிறம் வெண்மையே அப்படின்னு இருக்குது. பிரிநிலை ஏகாரத்துக்கு அர்ஜுனனே வில்லாளி அப்படின்னு இருக்குது. சங்கும் வெண்மையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது காமிக்குது. கரெக்டு தானே? சங்கும் வெண்மையும் பிரிக்க முடியாது. அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். வெண்மையாய் இருக்கக்கூடிய வஸ்துக்கள், வெள்ளையாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே சங்கு அப்படின்னு சொல்கிறேன். அது கரெக்டா? இல்லை. ஸோ அதே மாதிரி வெண்மையாகிய சிறப்பை வேறு வஸ்துக்களில் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேன். அதுவும் கரெக்டா? அதுவும் தவறு. ஸோ இது தேற்ற ஏகாரத்தில் என்ன தெரியுதுன்னா சங்கும் வெண்மையும் பிரிக்க முடியாதுன்னு மட்டும்தான் தெரியுதே ஒழிய அந்த வெண்மைங்கிறது வேறு வஸ்துக்களில் இருக்கலாம். அதே மாதிரி வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் சங்கு அப்படின்றதும் சொல்லக்கூடாது. இந்த தேற்ற ஏகாரம் ஒரு சிறப்பை கொடுக்குது, ஆனால் இட் ஹஸ் காட் லிமிட்டட் மீனிங். இந்த பிரிநிலை ஏகாரம் பார்ப்போம். அர்ஜுனனே வில்லாளி அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் வருது பாருங்க, அர்ஜுனனையும் வில்லாளியையும் பிரிக்க முடியாது. வில்லாளி ஆனவன் அர்ஜுனன் ஒருவனே அப்படின்னு சொல்கிறேன். வில்லாளினால் அர்ஜுனன் ஒருவனே அப்படின்னு சொல்கிறேன். ரைட் தானா? ஓகே. வில்லாளி அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை வேறு ஒருவரிடத்தில் நாம் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேன். அது கரெக்டா? அதுவும் கரெக்ட். ஸோ இப்போ பாருங்க, தேற்ற ஏகாரத்துக்கும் பிரிநிலை ஏகாரத்துக்கும் இது பாருங்க வித்தியாசம் கிளியராக தெரிய பாருங்க. அங்கே வெண்மையாகிய சிறப்பை வேறு வஸ்துக்களில் பார்க்க முடியாதுன்னா அது நோ அப்படின்னு ஆயிடுச்சு.
ஆனால் இங்கே வில்லாளியான சிறப்பை வேறு ஒருவிடம் பார்க்க முடியாதுன்னா எஸ்ன்னு இருக்குது பாருங்க. ஈஸியாக அந்த கம்பேர் பண்ணிக்கலாம் பாருங்க. சங்கும் வெண்மையும் பிரிக்க முடியாது எஸ்ஸு, அர்ஜுனனையும் வில்லாலையும் பிரிக்க முடியாது எஸ்ஸு. வெண்மையாய் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் சங்குன்னு போட்டிருக்கேன், அது நோ. ஆனால் வில்லாளி ஆனவன் அர்ஜுனன் ஒருவனேன்னு போட்டிருக்கேன், அது எஸ்ஸு. வெண்மையாகிய சிறப்பை வேறு வஸ்துக்களில் பார்க்க முடியாதுங்கிறது நோ, ராங்கு. வில்லாளியான சிறப்பை வேறு ஒருவிடம் பார்க்க முடியாதுங்கிறது எஸ்ஸு. ஸோ அதனால் இந்த ஏகாரத்துக்கும் அந்த ஏகாரத்துக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. தேற்ற ஏகாரத்தில் ஒரு லிமிட்டடாக தான் இருக்குது. பிரிநிலை ஏகாரம் அதில் இன்னும் ஆழமாக மற்றவர்களை காட்டிலும் இருக்கக்கூடிய விசேஷணத்தையும் மற்றவர்களை பிரிச்சும் காமிக்கிறது. ஸோ அதனால தான் அதுக்கு பிரிநிலை ஏகாரம்னு பேர். இந்த வித்தியாசம் புரிஞ்சுதா? இந்த தேற்ற ஏகாரத்துக்கு அயோக வியவச்சேதம்னு பேர், பிரிநிலை ஏகாரத்துக்கு அந்யயோக வியவச்சேதம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்றதுக்கு உங்ககிட்ட மீனிங் கேட்க போகிறேன். நாராயணனே நமக்கே பறை தருவான்ல, நாராயணனே பறை தருவான் அப்படிங்கிற மீனிங் மட்டும் பாருங்க. அர்ஜுனனையும் வில்லாலையும் பிரிக்க முடியாது, பிரிநிலை ஏகாரம். பிரிநிலை ஏகாரம். வேற யாராலையும் பறை தரவும் முடியாது, வேற யாராலும் பறை தரவும் முடியாது. கரெக்ட். ஸோ நாராயணனே பறை தருவான் அப்படின்போது நாராயணனையும் பறை தரும் சக்தியும் பிரிக்க முடியாது. ஏன்னா நாராயணன் தான் பறை தருவான் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பறை தருபவனானவன் நாராயணன் ஒருவனே, நாராயணனே பறை தருவான், அதாவது ஒருவனே, நாராயணன் ஒருவனே பறை தருவான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பறை தருபவனான சிறப்பு அது நாராயணனை தவிர வேறு ஒருவரிடமும் கிடையாது. அர்ஜுனனும் வில்லாலியும் பிரிக்க முடியாது. வில்லாளியானவன் அர்ஜுனன் ஒருவனே, வில்லாளியான சிறப்பை வேறு ஒருவரிடம் பார்க்க முடியாது. அதையே இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நாராயணனையும் பறை தரும் சக்தியும் பிரிக்க முடியாது. பறை தருபவன் ஆனவன் நாராயணன் ஒருவனே, பறை தருவனான சிறப்பை நாராயணனை தவிர வேறு ஒருவரிடம் பார்க்க முடியாது, ஒருவரிடம் கிடையாது. இது கிளியர் ஆயிடுச்சா? பிரிநிலை ஏகாரம் என்னன்னா மற்றவர்களுக்கு அந்த விசேஷணம் இல்லைங்கிறத காமிக்கிறது தான் பிரிநிலை ஏகாரம். இதுக்கு பேசிஸ் என்ன அப்படின்னா பிரணவத்தில் இருக்கக்கூடிய உக்காரம், அதுவும் ஏகாரம் தான். பிரணவத்தில் இருக்கக்கூடிய உக்காரம், அதாவது பிரணவம் வந்து ஓம்ங்கிறது பிரணவம் நமக்கு தெரிஞ்சது தான். அந்த பிரணவத்தின் அர்த்தத்தை பார்க்கும்போது 3 அக்ஷரங்களாய் பிரிக்கிறார்கள். அகார, உகார, மகாரம். ஸோ அகாரம்னா என்ன? நாராயணன். அகாரோர்த்தோ விஷ்ணுஹு. அதனால் அகாரம்னா நாராயணனை குறிக்கிறது. அங்கே ஒரு லுப்த சதுர்த்தி, அதாவது அவனுக்கு அப்படின்றது ஏறி கழிந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே இக்குன்னு சேர்த்துக்கணும், இக்கு நாராயணனுக்குன்னு சேர்த்துக்கணும். மகாரம்ங்கிறது ஜீவாத்மா. மகாரம் ஞானமுடைய ஆத்மாவை சொல்லுகிறது, அதாவது ஜீவாத்மா. மற்றதெல்லாம் அச்சித்து தானே. உகாரம் என்னன்னா அது ஏவகாரம், அதுதான் அவதாரணார்த்தம்னு சொல்லுவாங்க, அல்லது ஏவகாரம், அது ஏகாரம். இது புரிஞ்சுதா? அகார, மகார, உகாரங்கள். அகாரத்தில் மட்டும் இக்கு சேர்த்துக்கணும், ஏன்னா லுப்த சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3த்தையும் சேர்த்தோன்னா என்ன வருது? ஜீவாத்மா நாராயணனுக்கே, நாராயணனுக்குன்னு வரும். இங்கே உகாரம் சேர்றதுனால நாராயணனுக்கே சேஷப்பட்டது. சேஷப்பட்டதுன்னா அடிமைப்பட்டது. ஸோ அதனால் ஜீவாத்மா நாராயணனுக்கே சேஷப்பட்டது. இதுதான் ரொம்ப சிம்பிளான மீனிங். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த பிரிநிலை ஏகாரத்தை தான் இதில் சேர்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த பிரிநிலை ஏகாரத்தை அப்ளை பண்ணி இந்த ஜீவாத்மா நாராயணனுக்கே சேஷப்பட்டதுங்கிறத பிரித்து பார்ப்போமா? எப்படி வருது? ஜீவாத்மா நாராயணனுக்கு சேஷப்பட்டது என்பதை பிரிக்க முடியாது. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தோம் இல்லையா? நாராயணனையும் பறை தரும் சக்தியும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி ஜீவாத்மா நாராயணனுக்கு சேஷப்பட்டது என்பதை பிரிக்க முடியாது. அப்படின்னா இந்த சேஷத்துவங்கிறது எப்போவுமே ஸ்வரூபம், ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம். ஜீவாத்மா ஆனது நாராயணன் ஒருவனுக்கே சேஷப்பட்டது. இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா? பறை தருபவனானவன் நாராயணன் ஒருவனே. அதே போல் ஜீவாத்மா நாராயணன் ஒருவனுக்கே சேஷப்பட்டது. அப்புறம் என்ன பார்த்தோம்? பறை தருவனான சிறப்பை நாராயணனை தவிர வேறு ஒருவரிடம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஜீவாத்மா ஆனது நாராயணனை தவிர வேறு ஒருவருக்கும் சேஷப்பட்டது கிடையாது. பிரிநிலை ஏகாரத்தினாலே நமக்கு இந்த 3 விஷயங்கள் அழகாக தெரியறது. அப்படியே டிரைவ் பண்ணியிருக்கோம் பாருங்க. அப்போ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு வந்துட்டு நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஜீவாத்மா நாராயணனுக்கு சேஷப்பட்டது என்பதை பிரிக்க முடியாது.
ஜீவாத்மானது நாராயணன் ஒருவனுக்கே சேஷப்பட்டது, ஜீவாத்மானது நாராயணனை தவிர வேறு ஒருவருக்கும் சேஷப்பட்டது கிடையாது. இது மூன்றும் ரொம்ப முக்கியமானது கான்செப்ட் தான் வரும். இப்போ ஜீவாத்மா நாராயணனுக்கு சேஷப்பட்டது என்பதை பிரிக்க முடியாது அப்படின்னு நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஸோ அந்த பார்த்ததுக்கு முமுட்சுப்படியில் ஒரு சூத்திரமே இருக்குது, சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். முமுட்சுப்படியில் 55வது சூத்திரம் அது, சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். அடுத்தது ஜீவாத்மாவானது நாராயணன் ஒருவனுக்கே சேஷப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது சூத்திரம் 59 என்ன சொல்கிறா பாருங்க, இத்தால் பிறர்க்கு சேஷமன்று என்கிறது. மூக்ஷுபடியில் 59வது சூத்திரத்தில் இது வருது, இத்தால் பிறர்க்கு சேஷமன்று என்கிறது. அது அடுத்து ஜீவாத்மானது நாராயணனை தவிர வேறு ஒருவருக்கும் சேஷப்பட்டது கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அது சூத்திரம் எப்படி சொல்கிறார், அதிலும் அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம். அந்நியசேஷத்துவம்னா என்ன, மற்றவர்களுக்கு சேஷப்பட்டு இருப்பது, கழிகையே அது விலகுவதே பிரதானம், அது முக்கியம் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்கார் மூக்ஷுபடி சூத்திரம் 61. ஸோ நாராயணத்தை தவிர வேறு ஒருவருக்கும் சேஷப்பட்டது கிடையாதுங்கிறது அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம் அப்படிங்கிறது சொல்லிட்டார். ஸோ இந்த மூணுத்திலிருந்தும் நமக்கு தெரியக்கூடிய முக்கியமான உயர்ந்த இம்பார்ட்டண்ட் மெசேஜ் என்ன அப்படின்னால் அதை மூக்ஷுபடி சூத்திரத்திலே கொடுத்துருக்கார். பகவத் சேஷத்வத்திலும் அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம். மூக்ஷுபடி சூத்திரம் 63. இதில் பகவத் சேஷத்வத்திலும் பகவானுக்கு சேஷப்பட்டு இருப்பதை காட்டிலும் பிறர்க்கு சேஷப்படாமல் இருப்பது முக்கியம், மற்றவர்களுக்கு சேஷப்படாமல் அடிமைப்படாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது பகவானையே மறந்து போயிருக்கலாமா, ஆனால் மற்றவர்களுக்கு நான் சேஷப்பட்டேன்னு இருக்கானே அது ரொம்ப தவறு, அது முக்கியம் இல்லை, அது கழிகையே பிரதானம். அந்த மாதிரி அந்நியசேஷத்துவம் இருக்கக்கூடாது, அதை கழித்து விட வேணும். எம்பெருமானுக்கு சேஷப்பட்டாலும் சேஷப்படாமல் இருந்தாலும் மற்றவர்களுக்கு சேஷப்படாமல் இருப்பது ரொம்ப முக்கியம். எம்பெருமானை மறந்திருந்தாலும் மற்றவர்களுக்கு சேஷப்படாமல் இருப்பது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். பகவானுக்கு சேஷப்பட்டு இருப்பதை காட்டிலும் பிறர்க்கு சேஷப்படாமல் இருப்பது முக்கியம். அதுதான் இந்த சூத்திரத்தில் பகவத் சேஷத்வத்திலும் வத்திலும் அப்படின்னா அதை காட்டிலும்னு அர்த்தம். அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம் அப்படின்னு இங்கே சொல்கிறார் இந்த முமுட்சுப்படி 63வது சூத்திரத்தில். உடனே சொல்கிறார், மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்கையாலே அப்படின்ட்டு. மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்கையாலே அப்படின்னா எம்பெருமானை மறந்து போனாலும் மறந்துடலாம், ஆனால் புறம் தொழா மாந்தர் மற்ற தேவதைகளை தொழாமல் இருக்கக்கூடிய மாந்தர் என்கையாலே என்று ஆழ்வார் சொல்லியிருக்காரே. அதனாலே பகவத் சேஷத்துவத்திலும் அந்நியசேஷத்துவம் கழியே பிரதானம்னு இந்த சூத்திரங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை, உகாரத்தினுடைய முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்கிறார். அகார உகாரம் அகாரத்தில் இந்த உகாரத்தினுடைய முக்கியமான விஷயம் இதுதான். மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்கையாலேன்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். பகவத் சேஷத்துவத்திலும் அந்நியசேஷத்துவம் கழியே பிரதானம் அப்படிங்கிறது சூத்திரம் 63 முமுட்சுப்படியில். ஸோ இந்த ஆழ்வாருடைய பிரமாணத்தை கொண்டு இந்த சூத்திரத்தை அவர் எழுதியிருக்கார். அந்த பிரமாணத்தையும் அவர் சூத்திரத்திலே சொல்லியிருக்கார். முமுட்சுப்படி சூத்திரம் 64 மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்கையாலே அப்படின்னு இந்த சூத்திரத்தையும் சொல்லியிருக்கார். 4 திருவந்தாதி 68வது பாசுரம் நம்ம இப்போ பார்த்தது. ஸோ இந்த ஆழ்வாருடைய பாசுரம் எந்த அளவுக்கு ஆழ்ந்த கருத்தை எடுத்து சொல்லக்கூடியதுன்றது பாருங்க. மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்தை இது மாதிரி டெரிவேஷன் பண்ணி அடியன் கொண்டேன். ஏன்னா இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போகிறதுக்கு பதிலாக எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம கான்செப்டுக்கு வருவோம் அப்படின்னு ஒரு முயற்சி. புரிஞ்ச மாதிரி இருக்கும். சிம்பிளாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். நல்லா புரிஞ்சது சுவாமி. புரியுதா அடியன்? ரொம்ப தத்துவார்த்தத்தை ரொம்ப சிம்பிளாக புரிய வச்சு அடியன். அடியன் தேங்க்யூ சாமி.